ஹலோ ஹாய் வணக்கம். இன்றைக்கி சுகர் பேஷண்ட்டுக்காக பாவக்காய் பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அது கசக்காது, சாதத்துக்கு இட்லி தோசைக்கெல்லாம் போட்டு தாராளமாக சாப்பிட்லாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல கடாயில் எண்ணெய் ஊற்றி உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, மிளகு, சீரகம், காஞ்ச மிளகா, புளி, பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்துக்கணும். இப்போ இதெல்லாம் அதில் போட்டிருக்கோம். இப்போ நல்லா நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்துக்கலாம். இது கசக்காது, சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். சின்ன பசங்களுக்கு வயிற்றில் பூச்சி இருந்தால் கூட இது சாப்பிட்டோம்னா அது செத்துரும். இப்போ இதை வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்து பாவக்காவை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இப்போது கட் பண்ண பாவக்காய் இது மாதிரி குட்டி குட்டியாக எவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ண முடியுமோ இப்போ கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது வறுத்து வச்சதை மிக்ஸி ஜாருக்குள்ளே மாற்றிக்கலாம். இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி இந்த பாவக்காவை எவ்வளோ நம்ம நல்லா ஃப்ரை பண்ண முடியுமோ நல்லா ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் நம்ம எப்படி எல்லாம் ஒன்றா சேர்ந்து அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் அப்புறமா கொஞ்சம் வறுத்தையில் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். மிக்சியில் அரைக்கும்போது இது கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நான் இது ஒரு 4 கிலோ பாவக்காய் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு பாவக்காய் நிறைய பிடிக்கும்னா நீங்கள் 1/2 கிலோ கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். ப்ரௌன் ஆக டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்களா மக்களே, இது நல்லா கிறிஸ்பாக வர மாதிரி நம்ம வறுத்து எடுத்து வச்சுட்டோம். இனி அடுத்தடுத்து மிக்சியில் எப்படி போடுறதுன்னு காட்டுறோம். முன்னாடி வறுத்து வச்ச பொருளெல்லாம் இப்போது நைஸாக அரைச்சிக்கணும். நான் கொஞ்சம் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். காரத்துக்கு கம்மியாக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும், கலரும் வரும். இப்போ நல்லா அந்த பொருளெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அடுத்து நம்ம பாவக்காய் போட்டு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா இப்போது நம்ம மிக்சியில் நல்லா ஒன்று விட்டு ஒன்று அடித்தோன்னா நல்லா நம்மளுக்கு நைஸாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ரீனாக நல்லா பார்க்குறதுக்கே சாப்பிட்ணுன்னு தோணுது. இப்போ ரைஸில் எப்படி கலந்து சாப்பிட்லான்னு காட்டுறேன். இப்போது நம்ம ரைஸ் போட்டு பொடி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி இப்போது எப்படி சாப்பிட்லான்னு பார்க்கலாம். இப்போது சாப்பாட்டில் பிணைஞ்சது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறோம் நாங்கள். இப்போ சாப்பிட்டு பார்த்தோம், டேஸ்ட்டு செம்மையாக சூப்பராக இருக்குது. அப்படி உங்களுக்கு கொஞ்சம் வேணும்னா அரைக்கும்போது ஒரு துளி வெல்லம் போட்டு அரைச்சிங்கன்னா உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் கலந்த மாதிரி இருக்கும். உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஃப்ரெண்ட்ஸ். சர்க்கரை நோயாளிகளுக்கு